ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ட் ஆப்ரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டர்னால் அது எப்படி இருக்கும்னா, இந்த சைன் தான், இந்த சிம்பிள் தான் அண்ட் ஆப்ரேட்டர். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு யூசர் இருக்கார். இப்போ வந்து அவர் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இப்போ ஒரு டேட்டா வந்து நமக்கு இப்போ கிடைக்கணுன்னா 2 பாஸ்வேர்டு வந்து தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இப்போ நார்மலாக சொல்லப்போனால் இப்போது வாட்ஸ்அப் எடுத்துப்போம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, அப்புறம் ஸ்டெப் 2. இப்போ நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 1 வந்து நம்ம வந்து ஓகேவாயிடுச்சு அப்படின்னா, அதாவது ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும், செகண்ட் ஸ்டெப்புக்கு போகும். இந்த செகண்ட் ஸ்டெப்பும் ட்ரூ ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்குது. அதே மெக்கானிசம் தான் அண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் செக் பண்ணும். 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருக்குமா. இப்போ இந்த 2 கண்டிஷனில் மிடில் வந்து நம்ம இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, கண்டிஷன் 1ஐயும் செக் பண்ணும், கண்டிஷன் 2ஐயும் செக் பண்ணும். இது ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது மொத்தமாக சேர்ந்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூவாக வெளில வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்டிஷன் 1ம் ஃபால்ஸு, கண்டிஷன் 2ம் ஃபால்ஸுன்னா இது ட்ரூன்னு வராது, இது மொத்தமாக சேர்ந்து ஃபால்ஸ்னு வரும். இப்போ அதே இது கண்டிஷன் 1 ட்ரூ, கண்டிஷன் 2 ஃபால்ஸ் அப்படின்னா இதுவும் ஃபால்ஸ் தான். கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்து கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருந்தாலும் இது ஃபால்ஸ் தான். ஆக மொத்தத்தில் ஒன்றே தான். கண்டிஷன் 1ம் சரி, கண்டிஷன் 2ம் சரி, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டோட்டல் வேல்யூ ட்ரூன்னு அவுட்புட் வரும். அதாவது இதோட மொத்த வேல்யூ ட்ரூவாக மாறும். இதுதான் அண்ட் ஆப்ரேட்டரோட பேசிக். இப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து நம்ம கொடுப்போம், அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கொடுப்போம். இப்போ வந்து 5 + 5 = 10. இது நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு கண்டிஷன். அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது 1 + 1 = 2. இப்போ பார்த்தா நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, 5 + 5 வந்து 10க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறேன். அப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, 1 + 1 வந்து 2க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அதுக்காக தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ரன் பண்ணுவோம். இது ரன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த டோட்டல் வேல்யூவோட டேட்டா, அதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த டோட்டல் கண்டிஷனோடைய டேட்டா வந்து கிடைக்கும், ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். என்ன வேல்யூ, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு ஒரு வேல்யூ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ட்ரூன்னு வந்து வேல்யூ வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ட்ரூ, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ, அதனால் மொத்தமாகவே இது ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 + 5 = 10ங்கிறதுக்கு பதிலாக 8ன்னு போட்டோம்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃபால்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, கண்டிஷன் 1 வந்து ஃபால்ஸ், ஏன்னா 5 + 5 வந்து 10 தான், 8 கிடையாது. அப்புறம் பார்த்தா செகண்ட் கண்டிஷனை பாருங்கள், 1 + 1 = 2, அது கரெக்டாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்து இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே அது மொத்தமே ஃபால்ஸ் தான். அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் ட்ரூங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இவ்வளோ தான் அண்ட் ஆப்ரேட்டருங்கிறது.